ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த காலிஃப்ளவர் கிரேவியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நாம் எப்படி செஞ்சோன்றத வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் காலிஃப்ளவரை வச்சு சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். நான் இந்த காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாம் என்னென்னத்தை கலக்க போகிறோன்றதை பார்க்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம செய்கிறதுக்குள்ளே இது ஊறிடும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நான் கடலெண்ணெய். இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கூடவே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அதில் சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். பொன்னிறமாக ஆகணுன்றது இல்லை, இது நல்லா வதங்கினாலே போதும். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துருவோம். கிரேவின்னும்போது எல்லாமே நமக்கு இப்படி பார்த்த உடனே அதை சாப்பிட்ணுன்னு ஆசை வரணும். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாம் இப்போ பண்ணுறோம். இப்போ மறுபடியும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ இதில் நாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். இது சில்லி பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர். சோம்புத்தூள் சேர்க்குறேன். நான் சோம்பு சேர்க்கல. சீரகத்தூள், கரம் மசாலா தூள், சில்லி சிக்கன் பவுடர், மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து இது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் எப்படி நம்ம சிக்கன் கிரேவி எவ்வளவு மணமாக இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் மணமாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டேன். 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை சும்மா கம கமன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அது மாதிரி. இப்போ பாருங்கள், இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு. மல்லித்தலை, கருவேப்பிலை இது ரெண்டையும் இதில் சேர்த்துட்டோம். நம்ம தேவையான அளவு சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆயிடுச்சுன்னா இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. மறுபடிக்கும் மூடி வைக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
நான் வந்து இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுருக்கோம். நாம் ரொம்ப சூப்பராக இதை சாப்பிடும்போது நமக்கு சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு இதை ஒரு சூப்பராக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் இதில் நான் சொல்லியிருக்கேன். இதை இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, நான், தோசை அது கூட எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசைன்ட்டு நம்ம எதில் வேணாலும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.